Hello all, this is R. Dharnendran. Today let's talk about teaching aptitude from paper 1. ஸோ இந்த டீச்சிங் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியானது தான். சில தியோரிஸ் அண்ட் ப்ரொபவுண்டர்ஸ் அந்த விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆப்டிடியூட் வந்து கொஞ்சம் ஈஸியான யூனிட் தான். பட் தி திங் இஸ் இதில் அந்த லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் கொஷனில் இருக்கும். பட் அது ரொம்ப ஈஸியான மூணு டாபிக் தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டீச்சிங் அப்படின்னா என்ன? ஸோ டீச்சிங் லேர்னிங் அப்படின்றது என்னென்னா யூஸ்வலி நம்மளோட டெய்லி லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ டீச்சிங் அப்படின்றது இல்லை லேர்னிங் அப்படிங்கிறது எதை எடுத்தாலும் ரெண்டுமே போத் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல், போத் கான்ஷியஸான ஒரு ப்ராசஸ் அண்ட் அன்கான்ஷியஸான ப்ராசஸ். எப்படி ஃபார்மல் இன்ஃபார்மல், எப்படி கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கிற விஷயம். எவ்ரி செகண்ட் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? வி ஆர் லேர்னிங் நியூ திங்ஸ். எவ்ரி செகண்ட் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? வி ஆர் டீச்சிங் தி அதர்ஸ் நியூ திங்ஸ். ஸோ நம்மக்கிட்டேருந்து இன்னொருத்தவங்க ஏதோ எடுத்துப்பாங்க, இல்லை அவங்கக்கிட்டேருந்து நம்ம ஏதோ எடுத்துக்கிறோம். ஸோ எவ்ரி செகண்ட் இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, ஸோ வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, இன்ஸ்டியூஷன்ஸில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ வீட்லேயோ ஃப்ரெண்ட்ஸோடய இருக்கும்போது நம்ம ஏதோ கற்றுக்குறோம், அதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோன்னா அது இன்ஃபார்மல், இல்லை இன்ஸ்டியூஷன்ஸ்லனா அது ஃபார்மல். ஸோ எனிவே எவ்ரி செகண்ட் எவ்ரி டைம் என்ன நடக்குது? இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது. அண்ட் அதே மாதிரி சின்னதாக ஒரு சாப்பாடை கீழே கொட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் நம்ம கற்றுக்குறோம் இல்லையா? இது இன்ஃபார்மல், வீட்டில் கற்றுக்கிறது. ஸ்கூல்ஸ்லாம் இதை சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ளஸ் இதை நம்ம சொல்லிக் கொடுக்குறது மோஸ்ட்லி யார்? நம்மளோட பேரண்ட்ஸ். ஸோ இது வந்து வீட்டில் நம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கும்போது, பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கற்றுக்கிற விஷயம். ஸோ இது ஒரு அன்கான்ஷியஸ் ப்ராசஸ். அண்ட் அதே மாதிரி ஸ்கூல்ஸில் சில டிசிப்ளின்ஸ் கற்றுக்கிறது அது வந்து கான்ஷியஸ் ப்ராசஸ். ஸோ டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஃபார்மல், இன்ஃபார்மல், கான்ஷியஸோடு கற்றுக்கிறது அண்ட் அன்கான்ஷியஸோடு கற்றுக்கிறது எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, இதுதான் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இதில் என்ன மெத்தடில் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா சென்டர் அண்ட் ரிசீவர் மெத்தட் தான். சென்டர்னால் டீச்சர்ஸ், ரிசீவர் மீன்ஸ் லேர்னர்ஸ். ஸோ இங்கே என்ன அப்படின்னா இந்த டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ரிலேட்டடான நம்மளோட மொத்த ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் அதை ஒரு பர்டிகுலர் ஃபார்மில் மெசேஜாக கன்வே பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அதை கன்வே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு மெசேஜாக ட்ரான்ஸ்மிட் பண்ணி கன்வே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது லேர்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை அனலைஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க இல்லையா? அதுதான் டீகோடிங். ஸோ இது அவங்க டீச்சர் வந்து அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து மெசேஜாக கன்வே பண்ணுறது என்கோடிங். அதை நம்ம அனலைஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறது, புரிஞ்சுக்கிறது, லேர்னர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறது டீகோடிங். ஸோ இப்படி தான் என்கோடிங் அண்ட் டீகோடிங்கான மீனிங் இது தான். ஃபைனலி இங்கே வந்து என்ன ஆகுது, த மெசேஜ் இஸ் கன்வேட் அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் என்ன ஆகும் அப்படின்னா அது லேர்னர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபீட்பேக் கொடுப்பாங்க. Because only then the teachers can understand their competency level. அப்போ தான் அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதா இல்லை சேஞ்சஸ் எதுவும் கொண்டு வரணுமா அப்படின்னு டீச்சர்ஸ் வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ அவங்களோட காம்பிடன்ஸ் லெவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபீட்பேக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் டீச்சிங். கான்செப்ட் ஆஃப் டீச்சிங்கில் என்னென்னா இது இருக்குது. டீச்சிங்கில் நம்ம என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னா the learners என்ன பண்ணுவாங்கன்னா they acquire நாலேஜ் அக்யூர் பண்ணுறது தான் இங்கே மெயினான விஷயம். செகண்ட் என்னென்னா டெவலப்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணுறது. ஓகே, ஸோ இது வந்து ஐதர் இட் எப்படி சொல்லலாம்னா நம்ம பியர்ஸ்குள்ளே இல்லை கலீக்ஸ்குள்ளே இருக்கிறதா இருக்கலாம், இல்லை சொசைட்டிக்குள்ளே, பாலிட்டிக்ஸில், இல்லை நமக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒன்று. எல்லா விதத்துலேயும் டெவலப் பண்ணுறது தான் மெயினானது. நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஆஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் ஒன் வேல்யூஸ், எல்லாத்தோட வேல்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் ஸ்டூடெண்ட்டோட காண்டக்ட் அண்ட் பிஹேவியரை ஷேப் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லிட்ரேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்கூல்ஸில் இருக்கிறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. அவங்களோட பிஹேவியர், மேனரிசம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ டிசிப்ளின் கொண்டு வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே. ஸோ அவங்களோட காண்டக்டையும் பிஹேவியரையும் சரி பண்ணுறது டீச்சிங்கில் தான் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து க்ரியேட்டிவிட்டி லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. திங்கிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இங்கே நடக்கும். க்ரியேட்டிவிட்டி லெவல் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீச்சிங்கில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு சொசைட்டியில் நம்மளை ஒரு எஃபிஷியன்ட் மெம்பராக ஆக்குவாங்க. ஸோ நாலேஜ் இருக்குது எனக்கு, எல்லாத்துக்கூடையும் எப்படி பழகணும், பேசணும், எப்படி ஒருத்தவங்களும் அவங்க சைட்லேருந்து புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் இருக்குது, ஒரு சப்ஜெக்டில் நான் மாஸ்டராக இருக்கேன். ஸோ இவ்வளோ விஷயம் எனக்கு தெரியுது அப்படிங்கும்போது டெஃபினெட்லி ஐ வில் பி த எஃபிஷியன்ட் மெம்பர் ஆஃப் த சொசைட்டி, ரைட்? ஸோ இதை டீச்சிங்கில் நம்மளால் எடுத்துக்க முடியும்.
நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் மியர்லி எய்ம்ஸ். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது டு இம்பார்ட் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன? டு இம்பார்ட் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இங்கே வந்து என்ன அப்படின்னா இம்பார்ட் அப்படிங்கிறது பாஸ் ஆன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை வந்து என்னோட ஸ்டாப் பண்ணிக்காமல் நான் வந்து என்ன பண்ணுவேன், ஐ வில் ஹெல்ப் அதர்ஸ் ஆல்சோ டு கெட் திஸ். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் திங். ஸோ என்னோட நான் அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணுவேன். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். எஸ், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், அவங்க சைட்லேருந்து எப்படி யோசிக்கணும், இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம இங்கே கற்றுக்கலாம். அண்ட் க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், எஸ் அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி சொன்னது தான். அண்ட் டு ப்ரமோட் கம்யூனிகேஷன் அண்ட் டீம் ஒர்க். இங்கே மெயினான விஷயம் என்ன, கம்யூனிகேஷனை ப்ரமோட் பண்ணுறது, எப்படி ஒரு மெசேஜை ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணலாம், அழகாக கம்யூனிகேட் பண்ணலாம், இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது. பிகாஸ் படிக்காதவங்க பேசுகிறதுக்கும் படித்தவங்க பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த பொலைட்னஸ் அப்படிங்கிறது படித்தவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் அதை எப்படி அழகாக கொண்டு வர்றது. அண்ட் டீம் ஒர்க்கில் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, டீம் ஸ்பிரிட்டை எப்படி கொண்டு வர்றது, லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இது எல்லாமே இங்கே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதுதான் இதோட எய்ம். அண்ட் லவ் ஆஃப் லேர்னிங், they'll create the thirst for knowledge, then only will be able to learn more இல்லையா. ஸோ the thirst for knowledge, இந்த லவ் ஆஃப் லேர்னிங்கை கொண்டு வருவாங்க. அது இதோட எய்ம். அண்ட் வேறு என்ன எய்ம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அவனோட ஃபுல் பொட்டென்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் டீச்சிங்கோட எய்மாக இருக்குது. அண்ட் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் எதெல்லாம் ரோல் ப்ளே பண்ணுது, இதில் வந்து இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அந்த ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் இது வந்து ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர். அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்டென்ட், சிலபஸ் இல்லையா, லேர்னிங் என்விரான்மெண்ட், எந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம இருக்கோம், அட்மாஸ்பியர், கம்யூனிட்டி, ஃபேமிலி. அஃப்கோர்ஸ் நம்ம எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, நம்ம ஃபேமிலி எப்படிப்பட்டவங்க, நம்ம எந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கோம், டிப்ரெஷனில் இருக்குமா, எல்லாத்தையும் பொறுத்து என்ன ஆகும், நம்மளோட அந்த ஸ்பீடு, நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம், அந்த இது கூட வேரி ஆகும். ஸோ இதுவும் ஒரு மெயின் பார்ட்டாக இருக்குது இந்த ஃபேக்டர்ஸில். ஃபேமிலி, ப்ரையர் நாலேஜ். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி இப்போ ஒரு போர்ஷன் எடுக்கிறாங்க, நம்ம அந்த இதில் எனக்கு லேக் ஆஃப் நாலேஜ், அதில் கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லை அப்படின்னா வாட் வில் ஹேப்பன், வி கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். ஸோ இஃப் வி ஹேவ் ப்ரையர் நாலேஜ் இன் தட் அப்படின்னா டெஃபினெட்லி வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ் இல்லையா. ஸோ இந்த ப்ரையர் நாலேஜ் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்தும் இதாகும். ஸோ ப்ரையர் நாலேஜும் என்னதான் இதில் ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் ஒரு மெயின் ஃபேக்டர். அண்ட் ப்ராடர் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட். ஸோ சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் மீன்ஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி சோஷியல் கல்ச்சுரல் கான்டெக்ஸ்டில் கூட எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம ஒரு மெயின் ரீசனாக இருக்குது, மெயின் ஃபேக்டராக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட சொசைட்டி, நம்மளோட கல்ச்சர் எல்லாமேவும் இது ஒரு மெயின், அதுவும் ஒரு ஃபேக்டராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து தான். ஸோ ஒரு புவர் பர்சனாக இருந்தால் அவன் வந்து எந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுவான், அவனால் எப்படி படிக்க முடியும், என்னென்ன புக்ஸ் வாங்க முடியும் அவனால். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாமே மெயின் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். இன்புட், இன்டேக் அண்ட் அவுட்புட். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா. இன்புட் அப்படின்றது ஒருத்தவங்க வந்து நான் என்ன கொடுக்குறாங்களோ அது, அவங்க பேசும்போது என்ன கன்வே பண்ணுறாங்களோ அது இன்புட். இன்டேக் அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிறது, நான் அதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறது. அவுட்புட் அப்படின்றது என்னென்னா நான் புரிஞ்சுக்கிட்டதை என்னோடய வேர்ட்ஸில் நான் ப்ரெசென்ட் பண்ணுறது, அது அவுட்புட். இன்னும் என்னோடய வேர்ட்ஸில் சொல்கிறது, அது என்னோடய வேர்ட்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறது, அது அவுட்புட். ஸோ இதுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லணுன்னா ஒரு ரெசிபி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. காஃபி எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு ரெசிபி பார்க்குறீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த எஸ்ஏ டைப்பில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் இன்புட். அதை நீங்கள் ரீட் பண்ணுறீங்கல்ல, அதுதான் இன்புட். நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே இப்படி தான் பண்ணணும், என்கிட்ட இது இல்லை, இதுக்கு பதிலாக நான் இதை வச்சு செஞ்சுடுவேன், இப்படி பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அது வந்து இன்டேக். அவுட்புட் அப்படின்றது ஃபைனலி நீங்கள் இதெல்லாம் வச்சு ஃபைனலி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, காஃபி மேக் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அந்த காஃபி தான் உங்களோட அவுட்புட். நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அந்த ப்ரெசன்டேஷன், அதுதான் உங்களோட அவுட்புட். அவ்வளோதான் இன்புட், இன்டேக் அண்ட் அவுட்புட். ஸோ டீச்சிங் அப்படிங்கிறது ஆர்ட்டா சயின்ஸான்னு ஒரு கொஷின் மார்க் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. ஸோ லெட் மீ டெல் யூ, இது வந்து போத் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். ஏன் அப்படின்னா ஆர்ட் அப்படிங்கிறது க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தான் ஆர்ட், ரைட். ஸோ இங்கே அஃப்கோர்ஸ் க்ரியேட்டிவிட்டி எல்லாமே இங்கே இருக்குது.
டீச்சர்ஸும் நிறைய வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக ஐடியாஸ் கொண்டு வந்து நமக்கு டீச் பண்ணுவாங்க. லேர்னர்ஸும் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி லேர்னர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட க்ரியேட்டிவ் லெவலெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் அதெல்லாம் காட்டுவாங்க கிளாஸில். க்ரியேட்டிவிட்டி, அவங்களோட எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்காங்க, இன்னோவேட்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க, அதெல்லாம் லேர்னர்ஸும் கிளாஸில் காட்டுவாங்க. ஸோ ஆர்ட் அப்படின்னும் சொல்லலாம் டீச்சிங்கை. சயின்ஸ்னு சொல்லலாம். வை? பிகாஸ் வைல் டீச்சிங் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேர் யூசிங் சம் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ், மெத்தட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதை வச்சு சொல்லியும் கொடுப்பாங்க. சொல்லி கொடுக்குறதுக்கும் அவங்க பிரின்சிபல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இப்படி தான் பண்ணணும், ரோட் லேர்னிங் இருக்கக்கூடாது அடல்ட்ஸுக்கு. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ், பிரின்சிபல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ டீச்சிங் அப்படிங்கிறத நீங்கள் ஆர்ட்னு சொல்லலாம், சயின்ஸ்னு சொல்லலாம். ஏன் ஆர்ட்னு சொல்கிறோம்? பிகாஸ் இங்கே க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன் சயின்ஸ்னு சொல்கிறோம்? பிகாஸ் இங்கே சொல்லி கொடுக்குறதும் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் தான். அண்ட் அவங்க சொல்லி கொடுக்கும்போதும் சில பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் சொல்லி கொடுப்பாங்க. லைக் டீச்சிங் பேடகாஜிஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அஃப்கோர்ஸ் இதை என்ன சொல்லலாம், போத் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். டீச்சிங் அப்படிங்கிறது ஆர்ட்டு, அப்புறம் சயின்ஸு, இதெல்லாம் பார்த்துட்டோம். அண்ட் இது வந்து என்ன ஆகுது, சிஸ்டமேட்டிக் வேல போகுது அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக் வே, ஒரு மெக்கானிக்கல் வே. அஃப்கோர்ஸ் சிலபஸஸ் ஆர் ஃப்ரேம்டு அண்ட் கரிக்குலம், அந்த சிலபஸ்லாம் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த டைம் பீரியட்குள்ளே முடிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் எக்ஸாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு நடுவில் இன்டர்னல்ஸ்னு உண்டு. ஸோ ஒரு ஒரு பர்ஃபெக்ட் ஆர்டரில் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வந்து வச்சு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போவாங்க. இதனால தான் இது சிஸ்டமேட்டிக்னு சொல்கிறோம். ஒரு மெக்கானிக்கல் வே. ஓகே, இதுக்கப்புறம் இதான் நடக்கணும், நீங்கள் இது இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், இதை எப்படி பண்ணணும், நீங்கள் இதை இப்படி தான் டீச் பண்ணணும், கிராமிங் பண்ணக்கூடாது, கிராமிங் வேண்டாம், லெட் தம் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு சிஸ்டமேட்டிக் வேல தான் போகும். அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர், அஃப்கோர்ஸ் எல்லாமே நேருக்கு நேராக தான் நடக்குது. கிளாஸில் நம்ம நேருக்கு நேராக பேசுகிறது தான். கண்டினியூஸ் ப்ராசஸ், இது நம்ம எங்கே சொல்லிட்டோம், டீச்சிங்னா என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொல்லிட்டோம். இது கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கான்ஷியஸாகவோ அன்கான்ஷியஸாகவோ ஃபார்மலாகவோ இன்ஃபார்மலாகவோ டீச்சிங் லேர்னிங் அப்படிங்கிறது இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம பிறக்கிறதுலேருந்து சாகிறது வரைக்கும் இது நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்ட்ராக்டிவ் ப்ராசஸ், அஃப்கோர்ஸ் த லேர்னர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, த லேர்னர்ஸ் ஆர் இன்ட்ராக்டிங் வித் டீச்சர்ஸ். அட் தி சேம் டைம் டீச்சர்ஸ் வந்து லேர்னர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இட் வில் நாட் பி எ ஒன் வே கம்யூனிகேஷன். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிப்பாங்க. பட் இஃப் இட் இஸ் ஆன்லைன் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க, அது ஒன் வே கம்யூனிகேஷனாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. லேர்னர்ஸ் வந்து பாசிவ் லிசனர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து எதுவும் கிளாரிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறது இது நமக்கு தெரியும். அண்ட் கான்ஷியஸ் டு அன்கான்ஷியஸ்னஸ் ப்ராசஸ். அஃப்கோர்ஸ் பிகினிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம இன்ஸ்டியூஷன்ஸ் போனால் கூட, ஸ்கூல்ஸ் போனால் கூட பிகினிங்கில் ஏதோ ரொம்ப கான்ஷியஸாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் போக 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 நமக்கே தெரியாமல் அன்கான்ஷியஸாக நம்ம படிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இதுதான் டீச்சிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப 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 ஈஸியான விஷயம். லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னா, டீச்சிங்கில் என்னென்ன லெவல் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ எம்எல்டி, யூஎல்டி, ஆர்எல்டின்னு சொல்லுவாங்க. மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங், ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங். ரொம்ப 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 ஈஸி. இதில் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ரொம்ப லீஸ்ட் தாட்ஃபுல்லாக இருக்கிறது மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் தான். ரொம்ப தாட்ஃபுல்லாக இருக்கிறது ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து மீடியோக்கர். ஓகே, இது என்னென்ன ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ். மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் வந்து கிட்ஸுக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு எல்கேஜி, யூகேஜி, ரைம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அங்கே என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் நம்ம என்ன மெமரைஸ் தான் பண்ணுவோம். ஸோ மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் வந்து எம்எல்டி. யூஎல்டினா நீங்கள் காலேஜ் எடுத்துக்கோங்க, யூஜிலேருந்து அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ், நம்ம அங்கேருந்து தான் யோசிக்க ஆரம்பிப்போம். எல்கேஜிலேருந்து 12th வரை எல்லாத்தையும் மக்கப் பண்ணி அடிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் கற்றுக்கிறது எங்கே தான், யூஜியில் தான். யூஜியில் தான் நம்ம என்னவும் பண்ணுவோம், யோசிக்கவும் ஆரம்பிப்போம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுப்போம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் நீங்கள் யூஜிலேருந்துன்னு எடுத்துக்கோங்க. ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்றது எம்ஃபில்லையோ இல்லை டாக்டரேட்லேயோ எடுத்துக்கோங்க. தீசிஸ்லாம் வைப்போம் இல்லையா, அங்கே நம்மளே ஓனாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாமளே ஒரு டீச்சராக மாறக்கூடிய ஒரு டைம் அது. ஸோ இதுதான் ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங். இதே ஆங்கிளில் இப்போ உள்ளே போங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு.
ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் என்ன அப்படின்னா இங்கே எல்லாமே மியர்லி கிராமிங் தான். கிராமிங்னா டீச்சர் ஒன்று சொல்லுவாங்க, அதை பின்னாடி இருக்கிறவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. இப்போ ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல்னே போயிட்டுருக்கோம் இல்லையா? இதுதான் மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங். ஸோ யூஸ்வலி இது எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூல்ஸில் எல்கேஜி சின்ன பசங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? கிட்ஸுக்கு அவங்களால எதையும் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, தில் மேக் தம் டு மெமரைஸ் திங்ஸ். ஸோ இங்கே எல்லாமே கிராமிங்ஸ். நான் சொல்கிறத ரிப்பீட் பண்ணு, நான் சொல்கிறத ரிப்பீட் பண்ணு. கிட்ஸ் என்ன பண்ணும், குழந்தைங்க என்ன பண்ணும், இன்ஃபேன்ட்ஸ் நம்ம சொல்கிறத அதுங்க ரிப்பீட் பண்ணும். அதுதான் கிராமிங் சொல்லுவாங்க. சொல்ல ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ப்ரொனன்சியேஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சர் சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் மெமரைசேஷன் தான். எல்லாமே மெமரைஸ் பண்ணிக்கிறது தான். அவங்களுக்கு எதுவுமே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ரோட் லேர்னிங்கும் அதுதான். எல்லாமே வந்து சொல்ல திருப்பி சொல்கிறது தான், மெமரைசேஷன் தான். நான் வந்து இங்கே என்ன நடக்கும் மோஸ்ட்லினா, நான் டிக்டேட் பண்ணுவேன், நீங்கள் வந்து எழுதணும். நான் கொஷின்ஸ் கொடுப்பேன், குட்டி குட்டியாக சின்னதாக ஆன்சர்ஸ் பண்ணணும். நான் ஏதாவது சொல்லுவேன், நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணணும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கு தான் இங்கே ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ரோல் இருக்கும். டீச்சர்ஸ் வந்து டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எல்கேஜி யூகேஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைம் சொல்லி கொடுப்பாங்க, அதை நீங்கள் திருப்பி சொல்லணும். அதுக்கப்புறம் ஏதாவது அவங்க சொல்ல நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல், சின்ன குழந்தைங்களுக்கானது. ஸோ இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜுக்கானது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரப்பவுண்டர், இந்த மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டீச்சிங் லெவலை ப்ரப்பவுண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜொஹான் ஃப்ரெட்ரிக் ஹர்பர்ட்னு யூஸ்வலி சொல்லுவோம். இவர் தான் ப்ரப்பவுண்ட் பண்ணியிருப்பார். இருக்கிறதுலே லீஸ்ட் தாட்ஃபுல் இது தான். செகண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங். ஸோ இதுதான் வந்து திங்கிங் லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது யூஜிலன்னு வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில். யூஜுவலி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் மேஜர் எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஸோ அங்கேருந்து என்ன ஆகுது, சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் நமக்கு வளர ஆரம்பிக்குது. அட் தி சேம் டைம் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். ஓ, இதுதான் நம்ம அங்கே படித்தோமா, ஸ்கூல்ஸில் படித்ததெல்லாம் இப்போ நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அண்ட் இங்கே டீச்சர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் 2 பேருமே ஒரே மாதிரி ரோல். அதாவது 2 பேருமே இங்கே இம்பார்ட்டன்ட், 2 பேருமே இங்கே டாமினன்ட் ரோல். மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங்கில் டீச்சர்ஸ் சொல்கிறது தான் அங்கே ஒரு டிக்டேட்டர் மாதிரி இருப்பாங்க டீச்சர். பட் இங்கே 2 பேருமே ஈக்குவல். 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் நம்ம எல்லாத்தையும் கொஷின் பண்ணி எல்லாத்தையும் புரிஞ்சுப்போம். ஸோ இதோட ப்ரப்பவுண்டர் யாருன்னா மாரிசன். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே யூஸ்வலி இவால்வேஷன் எப்படி நடக்கும், ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் ப்ளஸ் சம் எஸ்ஏஸ் இருக்கும். அதை வந்து வேல்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் செகண்ட் லெவல். தேர்ட் லெவல் வந்து ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங். ரிஃப்ளெக்டிவ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது நம்மளை வந்து இன்னுமே திங்க் பண்ண வைக்கும். ரொம்ப ப்ராப்ளம் சென்டர்டாக இருக்கும். நம்ம ஒரு டீச்சராக மாறி இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நாமளே ஓனாக எல்லாத்தையும் இதுவரை படித்தது எல்லாத்தையும் மண்டையில் வச்சு நாமளே சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே லேர்னர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, லேர்னர்ஸ் ஆர் பிளேயிங் தி டாமினன்ட் ரோல். இங்கே டீச்சர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு கைடு மாதிரி சின்ன அட்வைசஸ் கொடுத்துட்டு ஒரு அட்வைசர் மாதிரி ஒரு கைடு மாதிரி தான் இருப்பாங்க. பட் லேர்னர்ஸ் தான் எல்லாமே டாமினண்ட்டாக எடுத்து அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இங்கே லேர்னர்ஸ்க்கு தான் டாமினன்ட் ரோல். அண்ட் இங்கே என்ன பண்ணுறாங்க, ப்ராப்ளம் சால்விங் தான் இங்கே மெயின். ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. இது வந்து யூஸ்வலி எங்கே நடக்கும், பிஹெச்டி தீசிஸ், எம்ஃபில்ல. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படித்தா ஈஸியாக இருக்கும். அண்ட் என்ன அப்படின்னா இதோட ப்ரப்பவுண்டர் வந்து ஹண்ட்டு. இது மறந்துடக்கூடாது, கொஷனில் கேட்பாங்க. இங்கே மெயினான நடக்கும் ஹைப்போதசிஸ் டெஸ்ட்டு, டேட்டா அனலைசிஸ் தான் நடக்கும். அண்ட் இங்கே எல்லாமே எஸ்ஏ டைப்பில் தான் இருக்கும். எஸ்ஏ டைப் இவாலுவேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் தீசிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வந்து லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதில் பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அகாடமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், குரூப் சோஷியல் ஆர் இமோஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், காக்னேட்டிவ், இவ்வளவும் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.